அவர் சித்தம் என்னன்னே தெரியல அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. அவர் சித்தத்தை ஈஸியா அனலைஸ் பண்ணிடலாம். எப்படின்னா பிலிப்பியர் 2:13 பாருங்க. ஏனெனில் தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களில், சூப்பரா வேர்ட் அப்படியே இருக்கு பாருங்க, உங்களில் உண்டாக்குகிறவரா இருக்கிறார். புதுசா ஒரு விருப்பம் வந்திருக்குங்க எனக்கு. ஒரு கவர்மெண்ட் ஜாப் மேல ஒரு விருப்பம் வந்திருக்குன்னா இப்ப தெரிஞ்சுக்கோ, அது அவருக்கு சித்தம்ன்றதுனால தான் அந்த விருப்பத்தை உன் இருதயத்துல போட்டிருக்காரு. விருப்பம்னா என்ன தெரியுங்களா? அதை நிறைவேற்றியே தீர்வோம். நம்ம நிறைவேறியே ஆகணும் நிப்போம் பாருங்க. அவருடைய சித்தத்தை விருப்பங்களாய் கன்வெர்ட் பண்றாரு. நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் இருக்குல்ல, நீ விரும்புறத வச்சுதான் நீதிமானா நீதிமான் இல்லையானே முடிவு இருக்கும். சோ நீதிமானா அவன் நல்லதே விரும்புவான். அவன் கெட்டது விரும்புவோமா? உலக காரியங்களை விரும்புவோமா? இல்ல. உலக காரியங்களை நாங்க வீடு காரில் விரும்புவோம். ஐயோ அதெல்லாம் உலக காரியம் கிடையாது. இந்த பூமியில நாம் நல்லா இருக்கும்படி தேவன் நமக்காக ஏற்படுத்தின வஸ்துக்கள், அதெல்லாம் கர்த்தருடைய நாம மகிமையின் சாட்சிக்கு அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும் பாருங்க. ஏதாவது உண்மையிலே சாதிக்க விரும்பணும்னு உனக்கு ஒரு விருப்பம் வந்துச்சுன்னா அது கண்டிப்பா கர்த்தர் சித்தம் தான்.